கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு குட்டி ப்ரமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஊருக்காரங்க எல்லாரும் சொன்னதுக்காக பாட்டியும் மண்டபத்துக்கே கலசத்தை கொண்டு வராங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கார்த்திக் கையாலேயே நவதானியத்தை போட்டு கலச பூஜையும் சிறப்பாக நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா பாட்டி அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதும் சரிப்பா நாங்கள் கிளம்புறோங்கிறாங்க. பாட்டி இருங்க, கல்யாண நாளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லவும் ராஜராஜனும் ஆசையாக ஓடி வந்து, அம்மா வந்ததே வந்து இங்கே இருந்து எங்கள் கல்யாண நாளை சிறப்பாக பார்த்துட்டு போகலாம். எங்கள் கல்யாணத்தை தான் உங்களால் பார்க்க முடியல. மணமேடையில் உட்காந்துருக்கிற அந்த காட்சியும் மாலை மாத்திர காட்சியெல்லாம் நீங்கள் இருந்து பார்த்துட்டு போங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி ராஜராஜன் சொல்லிட்டு இருக்காங்க. ராஜராஜன் சொன்னதையெல்லாம் கேட்டு சாமுண்டேஸ்வரிக்கு சரியான கோபம் வருது. முதல்ல இந்த இடத்துக்கு இந்த கிழவி வந்ததே தப்பு. கல்யாண நாளை கொண்டாடுறது வரை இருந்து பார்த்துட்டு போக சொல்றீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன இந்த கிழவி இப்படியே அப்படி இப்படி சொல்லி வந்து ஒட்டிக்கலான்னு நினைக்கிறாளான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி, சுவாதி, துர்கா, ரோஹிணி இவங்க எல்லாருமே சேர்ந்து பாட்டிக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னம்மா நீங்கள் அப்பா கேட்டபோது நீங்கள் சரின்னு தானே சொன்னீங்க. பாட்டி இந்த விசேஷத்துக்கு வரட்டும்னு நீங்கள் சொல்லிட்டு இப்போ வந்த பாட்டியை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, இது நல்லா இருக்கா? பாட்டி நீங்கள் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு தான் போகணும், எங்களுக்காக நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு இவங்க 4 பேரும் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் பாட்டி சாமுண்டீஸ்வரியை பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி என் பொண்ணுங்க ஆசைப்படுறதுனால நானும் சம்மதிக்கிறேன், இருந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பாட்டி உங்கள் அம்மாவே சம்மதிச்சிட்டா, இதுக்கப்புறம் நான் ஏன் போகணும், இங்கே தான் இருக்க போகிறேன், உங்களோட சேர்ந்து என் மகனோட கல்யாண நாளையும் நான் பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே இருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா சாமுண்டீஸ்வரி இந்த கலச பூஜையை சிறப்பாக நீ நடத்தி கொடுத்துருக்கேம்மா, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் தான் இது நடக்கணும்னு இருக்கும் போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம், உங்கள் தலைமுறை நல்லா இருக்குமா, இந்த பூஜையை உங்கள் மாப்பிள்ளை செஞ்சதுனால உங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. ஏன் மாப்பிள்ளை செஞ்சாரா? ஆமாம்மா, பாட்டியோட பேரை உங்களுக்கு மாப்பிள்ளை தானுங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி இளையராஜாவை பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ என்னது அத்தை என்ன பார்த்து முறைக்கிறாங்களே, சரி எப்படி பார்த்தாலும் வருங்காலத்தில் நம்ம அவங்களுக்கு மாப்பிள்ளையத்தானே போகிறோம், சுவாதியை எப்படியோ கரெக்ட் பண்ணிட வேண்டியதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இளையராஜா. ஊர்க்காரங்க எல்லாரும் அங்கேருந்து சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கங்கிறது கிளம்பி போகிறாங்க. பாட்டி கார்த்தி எல்லாருமா சேர்ந்து இந்த கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்ததும் சரியான கோபத்தில், ஏக்கா இங்கே எப்படி இந்த கலச பூஜை நடந்ததுன்னு கேட்குறாங்க. நடந்த விவரத்தை சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. போட்டு உன்னை ஏமாத்திட்டாங்கக்கா, இது கூடவா உனக்கு புரியல? என்னக்கா இப்படி ஒரு ஏமாளியா இருக்க? இந்த கிழவியோட பேரை அவன் மாப்பிள்ளை தானே சொன்னா, நீ கேட்குறியா? அவன் தாங்க அந்த கலசத்தில் நவதானியத்தை போட்டிருப்பான்னு சொல்கிறாங்க சந்திரா. சந்திரா நாங்கள் எல்லாருமே இருந்து பார்த்துட்டு இருக்கோம், வந்து வராத தப்பா மாப்பிள்ளை பேரில் பழி சொல்லிட்டு இருக்கேன், இப்படி தப்பா பேசாத சந்திராங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரிக்கா கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த கலச பூஜை நடக்கிற நேரத்தில் எதுக்காக அவ்வளோ புகை மூட்டை வரணும், நீ யோசிச்சியா, இதை பற்றி ஏதாவது கேட்டியா அப்படின்னு சந்திரா குழப்பத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி யோசிச்சு பார்த்துட்டு அந்த நவீன் தான் கூப்பிடுறாங்க. இங்கே வா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன், முக்கியமாக நடக்க வேண்டிய ஃபங்க்ஷனில் எதுக்காக அவ்வளோ புகை வந்துச்சுன்னு கேட்குறாங்க. மேடம் தப்பாக எடுத்துக்காதீங்க, அது ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் மிஸ்டேக், அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக புகை வந்துருச்சு மேடம், அந்த நேரம் பார்த்து அப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் தெரியாதனமாக நடந்துருச்சுங்க மேடம், நீங்கள் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு நவீன் சாமுண்டீஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சரி போனால் போகுதுன்னு விட்டு தொலைகிறேன், பொழைச்சிப்போ, இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லவும், சரி மேடம் இனிமேல் இப்படி தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு நவீன் அங்கேருந்து போகிறாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. பாட்டியை அனுப்பிச்சு வச்சுட்டு, சரி பாட்டி நீங்கள் பத்திரமா பார்த்து போங்கங்கிறாங்க. சரிப்பா நல்லபடியா எப்படியோ இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்தேன், அது மட்டும் இல்லை இப்போ சாமுண்டீஸ்வரியும் என் பையன் ராஜராஜனும் ஜோடியாக நின்று மாலை மாற்றிக்கிட்டதெல்லாம் என் கண்கொள்ளேற பார்த்தேன்ப்பா, கல்யாணத்தை தான் பார்க்க முடியல, 25 வருஷத்துக்கு அப்புறமா என் பையனோட கல்யாணத்தை திரும்ப பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சிவனாண்டி கிட்ட முத்துவேல் சொல்கிறாங்க, என்ன மவனே நீ அந்த கார்த்தி பையில சொல்லும்போது கூட நான் நம்பல, ஆனா என்னமா கெடுத்தனம் பண்ணிட்டான் அவன், சரியான யமகாதகன் தான் அவன், எல்லார் கண்ணிலையும் புவை தூவிட்டு செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பா நடத்தி முடிச்சிட்டானே. கலச பூஜையில கலசத்துல ஊர்க்காரங்க மத்தியில அந்த கிளவி வச்சிருந்த கலசத்துல எப்படி நவதானியத்தை போட்டு சாமர்த்தியமா பூஜையை நடத்தி கொடுத்து முடிச்சிட்டான். ஊர்க்காரங்க முன்னாடி கெட்டிக்காரத்தனமா பூஜையை நடத்தி கொடுத்துட்டானே. சாமுண்டீஸ்வரி கண்ணுல மண்ணை தூவி விட்டுட்டால இந்த காரியத்தை செஞ்சிருக்கான். இவன் சாதாரண ஆள் கிடையாது, சாமர்த்தியமான ஆளு, கெட்டிக்காரன்னு பாராட்டிட்டு இருக்காங்க சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவேல். ஆனா ஒண்ணு மவனே, நம்ம கண்ணு முன்னாடியே இவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்க்கறவனை நம்ம சும்மா விடக்கூடாது, எப்படியாவது இவன் தான் ராஜ சேதுபதியோட பேரன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னாடி நிரூபிச்சு காட்டணுங்கிறாங்க முத்துவேல். இவனை பத்தின எவிடன்ஸ் ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா கொடுத்து தான் சாமுண்டீஸ்வரியை நம்ப வைக்கணும். சாமுண்டீஸ்வரினாவே பயந்து நெருங்கி நிற்கிறாங்க இந்த ஊர்க்காரங்க. ஆனா இவன் பாரு சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலையை காட்டியிருக்கான். ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம மர்ம பிள்ளை இல்லை இருந்திருந்தானா நிச்சயமா அவனோட முகத்தரையை கிழிச்சிருப்பான். இவன் யாரு, என்ன, எதுக்கு வந்தா, எதனால புகை மூட்டை வந்தது, இதையெல்லாம்
எல்லாம் கேள்வி மேல கேட்டு தொலைச்சிருப்பா நம்ம சந்திரா. அவ வேற அந்த நேரம் பார்த்து கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையா போச்சு. சரி, மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காமலா போயிடும். இவன் தான் ராஜ சேதுபதியோட பேரன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னாடி நிரூபிச்சு காட்டிடலாம் அவனே. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க முத்துவேலு. ஆமா சித்தப்பு, நானும் அப்ப இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சந்திராவும் எவ்வளவோ எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. சந்திராவும் நானும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காட்டு பையில எப்படியாவது சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டி கொடுக்கணும். சாமுண்டீஸ்வரி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு ஏமாந்து நிக்கிறத நாங்களும் பார்க்கணும். அந்த ரேவதியோட வாழ்க்கை வீணா போகணும். ரேவதியும் இந்த டிரைவர் பையிலையும் பிரிச்சு வைக்கணும். இந்த ரெண்டு குடும்பமும் எந்த காலத்திலயும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எங்க நினைப்பு ஒண்ணு கூட நிறைவேற மாட்டேங்குதுன்னு சிவனாண்டி முத்துவேலு கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. வருத்தப்படாத மகனே, நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே பாரு, அந்த சாமுண்டீஸ்வரிய குடும்பம் என்ன ஆட்டம் ஆட போகுதுன்னு ஆட்டி வைக்க போறேன், கவலைப்படாதீங்கிறாங்க முத்துவேலு. அப்படியே சித்தப்பு சொல்றேன். நிச்சயமா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமான்னு கேக்குறாங்க சிவனாண்டி. ஆட என்னப்பா, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலையை பண்ணிட்டு இன்னை வரைக்கும் நான் நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டிட்டு இருக்கிறேன். என்ன எவனும் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி இருக்க இந்த ஒரு சின்ன சாதாரண விஷயம், இந்த மேட்டர் கூட என்னால முடிக்க முடியாதா? இவன் யாரு என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை என்ன இந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு முடுக்க முடியாதுன்னு நினைச்சியா? இந்த நாட்டை விட்டு வெளியே முடிக்க காட்டுறேன் பாருங்கிறாங்க முத்துவேலு. சித்தப்பு, நீ சொல்றதை கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது தெரியுமா? ஆனா இதை மட்டும் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேங்கிறாங்க சிவனாண்டி. எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நல்ல பார்ட்டியா கொடு, எனக்கு அது போதும் அப்படின்னு கேட்குறாங்க முத்துவேலு. சித்தப்பா, தண்ணியெல்லாம் போடுவியான்னு கேட்குறாங்க. ஆடா, அது ஏன்ப்பா கேட்குற? அதையெல்லாம் என்னால் மறக்கவே முடியலையே. சரக்குலையே பிறந்து வளர்ந்தவன் திடீர்னு விடுனா விட முடியுமா? எனக்கு சரக்கு போட்டால் இன்னும் ஐடியா நிறைய கிடைக்கும், வாங்கி கொடுங்கிறாங்க. கவலைப்படாத சித்தப்பு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேலு அங்கிருந்து போகிறாங்க. சந்திரா வந்துட்டு இருக்கிறத சிவனாண்டி பார்த்துடுறாங்க. சந்திரா, இங்கே வா, உனக்கு என்னாச்சு, எப்படி அடிபட்டுது அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது, அது ஏங்க கேட்குறீங்க, எவனோ தின்னு போட்டு வாழைப்பழத்தை போட்டிருக்கான். வாழைப்பழ தொப்பையில கால் வச்சு கால் வலிக்கு விழுந்துட்டேங்க. அது ஒரு சாதாரண அடிதான். எங்க அண்ணாவோட மூத்த மாப்பிள்ள அந்த லூசு பையன் கிறுக்கன் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும்னு என்னென்னமோ ட்ராமா பண்ணிட்டான் தெரியுங்களா? நானும் எனக்காக சொல்லி பார்த்தேன், எனக்கு எதுவும் இல்லை மாப்பிள்ள விட்டுருங்கன்னு சொன்னா, டாக்டர் அம்மாவையே தப்பு தப்பா பேசி, ஏங்க நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க, நல்லா கூட பேஷண்ட்டை செக் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப வலியில துடிக்கிறாங்க, நீங்க கவனிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மாவையே உசுப்பேற்றி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டர் அம்மா அந்த ஸ்கேன் எடு, இந்த டெஸ்ட் எடு, அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வெகு நேரம் ஹாஸ்பிட்டல்லையே தங்க வச்சுக்கிட்டாங்க தெரியுங்களா? பத்தா குறைக்கி இங்க பாருங்களேன், ஆயில்மெண்ட்டு மாத்திரை மருந்து இத்தனை கன்றாவி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இத்தனையும் நான் சாப்பிடணுமாமே. ஐயோ, என்ன சந்திரா இது, உண்மையிலுமே உனக்கு உள்காயம் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆடா அதெல்லாம் இல்லைங்க, உளுந்த வேகத்தில் எனக்கு எதுவுமே அடிப்படலை. இங்கே பாருங்க, கையை காலை நல்லா தான் ஆட்டிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஆயில் வாங்கினது மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏதோ ட்ராமா பண்ணி தான் என்னை மண்டபத்துலேருந்து வெளியே கூட்டி போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க சந்திரா. இருக்கலாம் சந்திரா, எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய ட்ராமாவை போட்டிருக்காங்க. உங்கள் அக்காவையும் முன்னாடி வச்சுக்கிட்டே இந்த கார்த்தி பையன் கலச பூஜை பண்ணி கொடுத்துட்டான் பாரு. அந்த கிழவியும் சாமர்த்தியமா கலச பூஜை நடந்து முடிஞ்சதும் உடனே ஊர்க்காரங்களை நல்லபடியாக அனுப்பிச்சு வச்சுட்டு தான் மகனோட கல்யாண நாளையும் பார்த்துட்டு அந்த கிழவி கிளம்பிட்டா. எல்லாரும் கெட்டிக்காரத்தனமா காய் நடத்திட்டு இருக்காங்க. நாம தான் எல்லாமே கோட்டை விட்டுட்டு அம்போன்னு நிற்கிறோம் சந்திராங்கிறாங்க சிவனாண்டி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 4 நாள் தானே இருக்கு. அந்த 4 நாளுக்குள்ளேயே இந்த டிரைவர் பையில உண்டு இல்லைன்னு கீழே கீழே கிழிச்சிட்டு போறேன் பாருங்க. இவன் யாரு என்னங்கிற விவரத்தை கூடிய சீக்கிரம் எங்க அக்கா முன்னாடி தெர போட்டு காட்ட போறேன் பாருங்கிறாங்க சந்திரா. ஆமா சந்திரா, இது வரைக்கும் லேட் பண்ணதெல்லாம் போதும். இது வரைக்கும் நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. இனிமேலாவது நம்ம கவனமா கெட்டிக்காரத்தனமா நடத்தணும். எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாமுண்டீஸ்வரி அமைதியா ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துருக்காங்க. அப்ப சந்திரா வராங்க. அக்காததையெல்லாம் நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? இந்த டிரைவர் உன் மாப்பிள்ள தாங்க அந்த கலச பூஜையில் நவதானியத்தை போட்டிருக்காங்கிறாங்க. ஏ சந்திரா, மறுபடியும் இதையே தான் பேசிட்டு இருப்பியா? என் கண்ணு முன்னாடியே தான் நடந்தது. அந்த கிழவியோட பேரை வந்தான் பாரு, அவன் தான் அந்த கலச பூஜையை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கான். அதையும் நான் பார்த்தனே, அவன் தானே போய் அதை தொட்டு கொடுத்ததை என் கண்ணார பார்த்தேன். திரும்ப திரும்ப மாப்பிள்ள மேல சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காத சந்திரா. கொஞ்சம் கூட பிடிக்கல நீ பேசுறதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா, இப்போவாது உனக்கு புரிய வைக்கலாம், எல்லா உண்மையும் தெரிய வைக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா அது முடியாது போல இருக்கே. என்ன தந்திரமா வெளியே அனுப்பியிருக்காங்கக்கா, நானா விழல, என்ன விழ வச்சுட்டாங்கிறாங்க சந்திரா. ஏண்டி சந்திரா, வலிக்கு விட்டு நீ விழுந்தது தான் நாங்க பார்த்தோமே, இப்ப கூட நீயா விலகலன்னு சொல்லிட்டு இருக்கியே, என்னடே பேச்சுது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. அக்கா கோவப்படாத, டென்ஷன் ஆகாத, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா தெளிவா கேளு. என்ன வெளியில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்கல்ல, அங்க போய் பார்த்தா டாக்டர் அம்மா என் கையிலயோ காலையோ எந்த அடியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? பெரிய மாப்பிள்ள ஏதோ டிராமா பண்ணி என்னை வெளியில அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க நடந்த கூத்தெல்லாம் நானும் கேள்விப்பட்டேக்கா. இதெல்லாம் நடிப்புக்கா, உன்னை ஏமாத்துறதுக்காக அப்படி ஒரு புகை மூட்டத்தை கலப்பிருக்காங்க. அந்த புகை மூட்டத்துலதான் உன் மாப்பிள்ள போய் அந்த கலச பூஜையை நவதானியத்தை போட்டு ஆரம்பிச்சு கொடுத்திருக்காரு. அதையும் ஊருக்காரங்க திருப்தியா வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஆனா மட்டும்தான் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம போக்குள்ள சிக்கி சீரழிஞ்சிருக்கேக்கான்னு சொல்றாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, ஒருவேளை அப்படித்தான் இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. அப்போ அங்க காட்டி வராங்க. என்னத்தை இன்னும் அத்தைக்கு டவுட் தீரலையாங்கிறாங்க.
அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்ததும் மனசு மாறிடுது. ஆமா மாப்பிள்ளை, இவ எப்போ பார்த்தாலும் உங்களை தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கா. நிரூபிக்கிறேன் நிரூபிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் இவ தான் ஏமாந்து நிற்கிறா. ஆனா ஒன்று மாப்பிள்ளை, இவ என்ன சொன்னாலும் சரி நான் உங்களை நம்புறேன். நீங்க என்னை ஏமாத்த மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ளை. இவ ஏதோ உளறிட்டு போறா, விட்டு தள்ளுங்க. கல்யாண நாளுக்காக நீங்க ரொம்பவே அலைஞ்சிருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லவும் கார்த்தி ரூமுக்கு போறாங்க. ரோஹிணி, துர்கா, சுவாதி, ரேவதி இவங்க எல்லாரும் வராங்க. அம்மா, கல்யாண நாள் அதுவுமா நீங்களும் அப்பாவும் எவ்வளவு நல்லா அழகாக ஜம்முன்னு இருந்தீங்க தெரியுமா. அப்பா கோட் சூட்ல சூப்பரா இருந்தாருன்னு சொல்லி புகழ்ந்து பாராட்டுறாங்க. கேட்ட சாமுண்டீஸ்வரியும் ஆமாம்மா, இவ்வளவு வருஷமா இவ்வளவு கிராண்டா நாங்க கொண்டாடுறதே இல்லை. இந்த தடவை திருப்தியா கல்யாண நாள் கொண்டாடியாச்சு. ஆனா இந்த சந்திரா தான் ஏதோ ஒன்று சொல்லி டென்ஷன் படுத்திட்டே இருக்காங்கிறாங்க. அப்ப ஏன் சித்தி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மாவோட கல்யாணம் நல்லா அம்மா எவ்வளோ அழகாக இருந்தாங்க, அப்பா எவ்வளோ அழகாக சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மாமாவை குறை சொல்லிகிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு சுவாதியும் துர்காவும் கேட்குறாங்க. ஏய், நீங்கெல்லாம் சின்ன பொண்ணுடி, உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க சந்திரா. சரி, எங்களுக்கு எதுவும் தெரியாமையே இருந்துட்டு போகட்டும், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். ஏன் சித்தி அதை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடிட்டு வந்தோம்ல, அதை பற்றி ஏதாவது பேசலாம்ல. அம்மா, சித்தி சொல்கிறதையெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்கிறாங்க. இல்லை சந்திரா சொல்கிறதையெல்லாம் நான் அப்பாவே தூக்கி போட்டுட்டேன். என் மாப்பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா. பார் சந்திரா, இனிமேல் நீ எவ்வளோ தடவை மாப்பிள்ளையை பற்றி தப்பாக சொன்னாலும் இனிமேல் நான் கேட்க போகிறதா இல்லை. நிரூபிக்கிறேன்னு சொல்லி நீ தான் நினைச்ச இடத்துல எல்லாம் முட்டாளா நிற்கிற. மாப்பிள்ளையை பற்றி தப்பாக சொல்லி அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட உன்னையே திருத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. சவுண்டேஸ்வரி சின்னத்தைய சமாளிக்கிறது பெரிய வேலையை போச்சுன்னு நினைக்கிறாங்க மயில்வாகனம். கார்த்தி ரூமுக்கு வந்திருக்காங்க. அப்ப ரேவதி ஏதோ ஒரு சோக நிலையில இருக்காங்க. ரேவதியை பாக்குறாங்க கார்த்தி. ரேவதி என்ன சுணுக்குன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அங்கே நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்தேன். இன்னைக்கு அம்மா அப்பாவோட கல்யாணனால எவ்வளவு சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு காரணமே நீங்கள் தானே. ஆனால் உங்களை பற்றி புரிஞ்சுக்காம நானும் உங்களை தப்பாக பேசிட்டேன். என்னோட மனசை நான் எவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன். அப்படி இருந்தோம் என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு மட்டும்தானே நீ நினைக்கிற. அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் நான் நடந்துக்கிட்டதை நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி. அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத. நீ ஆஸ்திரேலியா போகணுன்னா நீ தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணுங்கிறாங்க. ரேவதி ஆமாம் இல்லை, நான் அதை மறந்தே போயிட்டேன். அப்பா அம்மாவோட கல்யாண நாளை கொண்டாடின சந்தோஷத்தில் நான் ஆஸ்திரேலியா போகிறதையே மறந்துட்டேன். உண்மையை சொல்லப்போனால் நான் ஆஸ்திரேலியா போயிட்டா ஆகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்குள்ளே தோணுது தெரியுமா. அதுக்கு காரணம் நீ தானுங்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன்? நீ ஆஸ்திரேலியா போட்டுன்னு தானே நான் உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க கார்த்தி. அது நிஜம். குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் நீ செய்கிற நல்ல காரியத்துக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. சந்தோஷமான நாளில் நானும் நீயும் வெளியில் போயிட்டு வரலாமான்னு ரேவதி கேட்குறாங்க. வெளியிலையா? இன்னும் நீ ஆஸ்திரேலியா போகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம வெளியில் போய் நேரம் வீணாயிடாதாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பக்கத்து கடை வரைக்கும் தான், போயிட்டு வந்துடலான்னு ரேவதி கூப்பிடவும் கார்த்தி சரின்ட்டு கார்த்தியும் ரேவதியும் அங்கேருந்து ஒரு நகை கடைக்கு போகிறாங்க. ரேவதி அங்கே போனதும் கார்த்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க கைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு மோதிரத்தை எடுக்கிறாங்க. இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே செஞ்சதில்லை, ஆனால் நீ வேணா எனக்கு எத்தனையோ நல்லது செஞ்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வகையிலையும் நடந்துக்கிட்டேன். ஆனால் நான் உனக்குன்னு ஒன்றுமே செய்யலை, எதுவுமே வாங்கி கொடுக்கல. இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒன்று வாங்கி தரேன், அது ஏற்றுக்குவியான்னு கேட்குறாங்க. கார்த்தி, நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்க. ஞாபகமா நான் உனக்கு ஒரு ரிங்கு வாங்கி கொடுக்க போகிறேன், என்ன நீ மறக்காமல் இருப்பியான்னு கேட்குறாங்க ரேவதி. என்ன ரேவதி இப்படி சொல்கிற? நான் எதுக்கு ஒன்று மறக்க போகிறேன்? நமக்குள்ளே இருக்கிறது மறக்கிற உறவா என்ன அப்படின்னு கார்த்தி கேட்கவும், அதுக்கு இல்லை, நாளுக்கு நாள் உன் மேலே எனக்கு பாசம் அதிகமாக கூடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் எனக்கு பெரிய மனசில் இருந்தாலும் என்ன செய்கிறது, நான் ஆஸ்திரேலியா வரேன்னு வேற சொல்லிட்டேன். வேலைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். பிரிஞ்சு போய் வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். என்ன போயிட்டு ஒரு 5 வருஷம் தானே, 5 வருஷத்தில் நான் திரும்பி வந்துடுவேங்கிறாங்க. பரவாயில்ல ரேவதி, உனக்கு எங்கே இருந்தால் மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கோ நீ அங்கேயே போ. நான் என்ன சொல்ல போகிறேன், நான் தடுக்க போகிறது இல்லைங்கிறாங்க கார்த்தி. ஆனால் அம்மாவை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. நீ எப்படி அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டையெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு தெரியலைங்கிறாங்க ரேவதி. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு ரேவதிங்கிறாங்க. எனக்கு எப்படியோ சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லி நான் சமாளித்து போயிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் நீ தான் அம்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உன்னை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. அம்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டு உன்னை தொலைச்சி எடுப்பாங்களேன்னு நினச்சி பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி. அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத ரேவதி, இது உன்னோட சாய்ஸ். முன் வச்ச காலை பின் வைக்க வேண்டாம். வேலைக்கு போகணும்னு நீ ஆசைப்பட்டுட்டே போயிட்டு வந்துடுங்கிறாங்க. நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. சரி ராஜா, நானும் ஒரே முடிவு எடுத்துட்டேன். நானும் ஆஸ்திரேலியா போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, உனக்கு பிடிச்ச ரிங் எடு. இந்த ரிங்கில் உனக்கு எது பிடிச்சது அப்படின்னு கேட்கும். உனக்கு பிடிச்சதே நீ வாங்குன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ரேவதிக்கு பிடிச்ச ரிங் ஒன்று எடுக்கிறாங்க. அதை கார்த்தி கையில் போட்டுவிட்டு அழகு பார்க்குறாங்க. இது உனக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. உன் கைக்கு ரொம்ப அழகாக எடுப்பா நல்லா இருக்குங்கிறாங்க ரேவதி. இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்கும். உனக்கு என்ன பிடிச்சதோ அதுவே எனக்கும் பிடிக்கும் ரேவதின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் ரேவதி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகி கார்த்தியவே பார்க்குறாங்க. உன்னை விட்டு பிரியணுமான்னு என் மனசு தோணுது, ஆனால் பிரிய மனசு இல்லை தான். இருந்தாலும் என்ன செய்யறது, விசா எடுத்தாச்சு, டிக்கெட் பட்டாச்சு, ஆஸ்திரேலியாவில் வேலையும் வாங்கியாச்சு. இனிமேல் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும்
பேரும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் விசா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோ ரேவதின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த பக்கம் போகிறாங்க. ரேவதி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து பெட்டியில் எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போனதும் என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு உன்னை கைபேக்கில் வச்சுக்கோன்னு கார்த்தி சொன்னதுனால ஃப்ளைட் டிக்கெட்டு விசா இதெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க. விசாவை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ரேவதிக்கு ஒரு ஃபோன் வருது. விசாவை டேபிள் மேலே வச்சுட்டு ரேவதி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அந்த பக்கமாக பூஜா தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதி எந்த டைமில் நீ கிளம்பி வரேங்கிறாங்க. எத்தனை மணிக்கு ஃப்ளைட் இருக்குது, அங்கே வந்து எத்தனை மணிக்கு வந்து சேருவான், இதை பற்றியெல்லாம் பூஜாவும் ரேவதியும் அவங்களையும் மறந்து வெகு நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ கரண்ட் வந்ததும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபேன் காற்றுல அந்த விசா அப்படியே நவரி போய் அந்த பக்கம் வெளியில் போகுது. அங்கே ரோஹிணி உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணியோட காலுக்கு பக்கமாக அந்த விசா காற்றுல பறந்து போய் கிடக்குது. ரேவதி அதுக்கு பின்னாடியே போகிறாங்க. எப்படியும் யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்துடலான்ட்டு போகிறாங்க. அங்கே ரோஹிணி காலுக்கு பக்கத்தில் கிடந்தது அப்படியே டேபிள் கடையில் அப்படியே சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி உட்காந்துருக்கிற இடத்துக்கு போயிடுது. ஐயோ அம்மா காலுக்கு பக்கம் போயிடுச்சே, அதை எடுத்தோன்னே என்ன ஏதுன்னு கேட்பாங்களே, எடுத்து பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, இப்போ என்ன செய்யறதுன்னு புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க ரேவதி. அப்போ கார்த்தி வர்றாங்க. என்ன ரேவதி ஏன் இங்கே நின்றுட்டேன், எல்லா பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டியான்னு கேட்குறாங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், எனக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சு ட்ரெஸ் எல்லாம் கூட பேக் பண்ணி வச்சு கிளம்புறது ஒன்று தான் பாக்கி. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, பூஜா தான் ஃபோன் பண்ணா, அவகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு விசா டிக்கெட் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போங்க காற்றடிச்சதும் அந்த விசா பறந்து போயிடுச்சு. இப்போ ரோஹிணி இப்போ காலுக்கு பக்கத்தில் கிடக்குது. அது அப்படியே காற்றடிச்சு அம்மா பக்கத்தில் போயிடுச்சு. நான் எப்படி எடுக்கட்டுங்கிற அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன செய்யறதுன்னு பதட்டத்தோடு அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. ரேவதி நீ ஒன்றும் பயப்படாத, எதுவுமே நடக்காத மாதிரி நீ பேசாமல் அமைதியாக நினைக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த பக்கமாக போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வேலைக்காரமாவை காப்பி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. காப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அந்த அம்மா. சாமுண்டீஸ்வரி கார்த்தி வந்து நிற்கிறத பார்க்காமையே அவங்க பாட்டு காப்பி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பேப்பர் படிக்கிறாங்க. அப்போ கார்த்தி பின்னாடி தான் நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியோட காலுக்கு பக்கத்துலேயே அந்த விசா டிக்கெட் கிடக்குது. ரேவதி பயந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ அம்மா கண்ணில் பட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம ஆஸ்திரேலியா போகிறது கேன்சல் ஆகிடும். ராஜா அம்மாவுக்கு தெரியாமல் அந்த டிக்கெட் எடுத்துருவாரா அப்படின்னு பதட்டத்தோடு நிற்கிறாங்க ரேவதி. ரோஹிணி ரேவதியை பார்த்துட்டு ஏன் ரேவதி ஏன் இப்படி பதட்டப்படுற, நாங்கள் எல்லாரும் அம்மா கல்யாண நாளை நினச்சி சந்தோஷமாக இருக்கோம், நீ என்னடானா ஏதோ ஒரு பதட்டமாகவே இருக்கியேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணும், பெங்களூர் போய் ஆகணும், போயிட்டு வரக்கு 2 நாள் ஆகும், உங்களை எல்லாம் விட்டு போகிறத நினச்சி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி. என்ன ரேவதி ஃப்ரெண்டோட கல்யாணம்னு சொல்கிற, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதானே, 2 நாள் தானே, 2 நாளையில் நீ திரும்பி வந்துட்டு போகிற, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் எல்லாரும் இருக்கத்தானே போகிறோம், அதையே நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்க, தாராளமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்குறாங்க ரோஹிணி. ரோஹிணியும் ரேவதியும் பேசிகிட்டு இருக்கிறத சாமுண்டீஸ்வரி விசுக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தி பின்னாடியே நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி நிற்கிறத சாமுண்டீஸ்வரி கவனிக்கல. ரோஹிணி ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தானே போகிற, போகும்போது சும்மா போக வேண்டாம், அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் சொல்கிறதுக்காக நான் ஏதாவது வாங்கிட்டு போகிறேங்கிறாங்க. ஆமாம் ட்ரெயினுக்கு போறியா ஃப்ளைட்டுக்கு போறியான்னு கேட்குறாங்க. அம்மா ஃப்ளைட்டுக்கு தான் போகலான்னு இருக்கேன் அப்படி சொல்லவும், என்ன விசாவெல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்கிட்டோமா அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இங்கே எடு பார்க்கலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் ரேவதி ஒரே பதட்டத்தோடு இருக்காங்க. அச்சோ போச்சு, பெங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்திரேலியா போகிற விசாவை பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான், கண்டிப்பாக கோவப்படுவாங்க. இப்போ அந்த விசா டிக்கெட் வேற அம்மாவோட காலுக்கு அடியில் கிடக்குது. இது எப்படி ராஜா எடுக்க போறாருன்னு தெரியல. அம்மா வேற விசாவை கேட்குறாங்க, எப்படி எடுத்து கொடுக்கறதா இல்லை வேண்டாமா, ஒன்றும் புரியலையே. அம்மா எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேம்மா, ஆல்ரெடி நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், என் பர்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி எடுத்துகிட்டு வாமா நான் பார்க்குறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து அவங்க காலுக்கடியில் இருக்கிற விசாவை கார்த்தி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அது யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து ரேவதி கையில் கொடுக்குறாங்க. ரேவதி அந்த விசாவை வாங்கி வச்சுக்கிட்டு, நான் என்ன சொல்லட்டும், இப்போ எங்கள் அம்மா வேற விசா டிக்கெட் பார்க்கணுன்னு சொல்கிறாங்களே, நான் கொடுக்கட்டுமா வேண்டாமாங்கிறாங்க. ரேவதி இந்த விசாவை நீ காட்டினீன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே, நீ உங்கள் அம்மா கிட்ட பெங்களூர் போகிறேன்னு சொல்லியிருக்கேன், ஆஸ்திரேலியா போகிறதுக்கான டிக்கெட், இதுக்கு பார்த்தாங்கன்னா நிச்சயமாக உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை தானுங்கிறாங்க கார்த்தி. சரி அப்போ எப்படி நான் கிளம்பட்டும் அப்படின்னு ரேவதி கேட்கவும், சரி விடு நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி கார்த்தி வழியில் வந்து சொல்கிறாங்க. இல்லை விசா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் போகிற வழியில் தான் அதை வாங்கிக்கணும், பக்கத்தில் பெங்களூர் தானே போகிறா, அதனால நம்ம அப்பத்திக்கப்போ ஏற்பாடு பண்ணிக்கலான்னு கார்த்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்பிக்கிறாங்க. அப்பாடா எப்படியோ இப்போ சமாளிச்சாச்சு, இன்னும் கிளம்பி போகிற வரைக்கும் நான் எப்படி தான் சமாளிக்க போறேன்னு ரேவதி சொல்லவும், பயப்படாத ரேவதி நான் இருக்கேன்ல பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி. ரேவதி 10 மணிக்கு ஃப்ளைட்டு, இப்போ கிளம்புனா தான் சரியாக இருக்கும், சரி அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வாங்குறாங்க. ரேவதி அப்பா அம்மா அக்கா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வான்னு சொல்கிறாங்க கார்த்தி. ரேவதியும் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லும்போது கொஞ்சம் தடுமாறுறாங்க, பெரிய மனசு இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்துட்டு, என்ன ரேவதி பக்கத்தில் இருக்கிற பெங்களூர் தானே போகிறேன், இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுற, போயிட்டு வா அப்படின்னு சந்தோஷமாக அனுப்புகிறாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சி அம்மா எல்லாம் எப்படி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் நான் போகிற இடம் எதுன்னு தெரிஞ்சா அம்மா நிச்சயமாக கண்டிப்பாக கோவப்படுவாங்க, என்ன மட்டும் இல்லை ராஜாவையும் சேர்த்து கோவத்தில் திட்டுவாங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நமக்கு தான் பயமாக இருக்குது. கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் நான் ஆஸ்திரேலியா போயிட்டா பெரிய பிரச்சனை உருவாகும். இதுக்கு
ராஜா தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனாலும் இப்போதைக்கு இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போக இப்ப மனசே இல்ல. மனசு மாறிடுச்சு ரேவதிக்கு. சரி ராஜா போலாம் வா அப்படின்னு ரேவதியும் கார்த்தியும் கிளம்பி போறாங்க. ரேவதியை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க கார்த்தி. ஏர்போர்ட்டுக்குள்ள போனதும் சரி பத்திரமா பார்த்து போயிட்டு வா ரேவதின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு வராங்க கார்த்தி. ரேவதியும் பிரிய மனசு இல்லாம போறாங்க. வீடு வந்து பார்க்கும்போது ரேவதியும் அங்க வந்து நிக்கிறாங்க. கார்த்திக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன ரேவதி, இப்பதானே நான் உன்னை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்தேங்கிறாங்க. ஆமா ராஜா, அன்னைக்கு இருந்த மனநிலைமையில உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப இருக்கிற மனநிலைமையில உங்க யாரையும் விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல. உண்மையை சொல்லணும்னா உன்னை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்ல ராஜா. இன்னும் சொல்ல போனா உன்னை என்னால மறக்க முடியாது ராஜா. இன்னும் சொல்ல போனா நான் உன்னை காதலிக்கணும்னு எனக்கு தோணுது. உன்னை விட்டு இனிமே நான் என்னால பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு ரேவதி மனசுல உள்ளதையெல்லாம் சொல்லிடுறாங்க. ரேவதி திடீர்னு ஏன் உன் முடிவு எப்படி மாத்திக்கிட்டேன்னு கேக்குறாங்க. ஆமா ராஜா, என்ன மன்னிச்சிட்டு நான் ஆஸ்திரேலியா போகலன்னு முடிவா சொல்லிடுறாங்க ரேவதி. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.